செவன்த் சம், இதுவும் இம்பார்ட்டன்ட் சம். சரியா? ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு செட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா the set of all natural numbers. ஸோ இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் எழுதணும்னு சொன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும். அதாவது எலிமெண்ட்ஸ் ஓப்பனா கொடுக்காம இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் லெஸ் தேன் 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸா எடுக்கணும், 8 விட கம்மியா இருக்கணும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே 8 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் அடுத்த செட் பி இஸ் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிங்கிற செட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் எழுதணும்னு சொன்னா பிரைம் நம்பர்ஸ் தான் எழுதணும். அதுக்கப்புறம் லெஸ் தேன் 8, அதுவும் 8க்கும் முன்னாடியே 8 விட சின்னதா இருக்கணும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். ஸோ பிரைம் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் சில பேருக்கு கஷ்டமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ க்ளூ எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நோட் எண்ணும் போது ரூபாயில எண்ணும் போது என்ன பண்ணுவோம், 1 2 3 வரிசை எண்ணுவோம். ஸோ அப்போ 1 2 3 ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் சொன்னா தமிழ்ல சொன்னா முதன்மையான எண்கள் அப்படின்பாங்க. சரியா? ஸோ பிரைம் நம்பர்ஸ் என்ன சொன்னா அந்த நம்பரை ஒன்னா டிவைட் பண்ணலாம், இல்ல அதே நம்பரை தான் டிவைட் பண்ணலாம். இது எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோ, 1 2 3 4 5 இப்படி வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இதுல 2 3 5 இதெல்லாம் பிரைம் நம்பர். சரியா? இன்னொரு க்ளூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நானு. இந்த நம்பர் பிரைம் நம்பர்ஸ்லாம் டேபிள்ல 1 டேபிள்ல வரும், இல்லாட்டினா அதே நம்பர் டேபிள்ல தான் வரும். வேற எங்கேயுமே நீங்க அந்த பிரைம் நம்பர்ஸ் தான் பார்க்கவே முடியாத டேபிள்ஸ். சரியா? 37 டேபிள்ஸ் எங்கேயுமே வராது. அப்புறம் 13 எங்கேயுமே வராது. 19 எங்கேயுமே ஆன்சரா வராது நான் சொல்றது. சரியா? ஸோ 1 டேபிள்ல வரும், அதே நம்பர் டேபிள்ல தான் வரும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த செட்ல பி செட்ல எதை எழுதணும்னு சொன்னா பிரைம் நம்பர்ஸா எழுதணும். சரியா? அது 8 விட கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்தது சி செட். சி இஸ் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். ஓகே, பிரைம் நம்பர்லயே சிங்கிற செட் வந்து என்ன எலிமெண்ட் இருக்குன்னா ஈவன், அந்த பிரைம் நம்பர்ல ஈவனா இருக்கணும், அந்த நம்பர் மட்டும் சில வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல எப்படின்னா இந்த ஏ செட் பி செட் சி செட்ல என்னன்னா ஓப்பனா கொடுக்கல, எலிமெண்ட்ஸா ஓப்பனா கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே. ஓகே, இப்ப வெரிஃபை தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி is equal to A cross C intersection B cross C. So it is the distributive property of partition product over intersection. சரியா? அடுத்தது second subdivision A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஓகேவா? So it is the distributive property of partition product in the subtraction. இங்க சப்ட்ராக்ஷன் பாயிண்ட் காசு சப்ட்ராக்ஷன்ல போடும். சரியா? போடுவோமா? இதெல்லாம் ஒரு தெரிஞ்சதுதான், வேற ஒண்ணும் இல்லையா? சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ், பி செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ், சி செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எழுதுவோமா? ஸோ அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன சொல்லிட்டேன், ரூபாய் என்ற அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, லெஸ் தேன் 8, 8 விட கம்மியா இருக்கணும், அது வரைக்கும் தான் நம்ம எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அப்ப 1 2 3 4 5 6 7 அவ்வளவு. இது இந்த எலிமெண்ட்ஸ் வந்து 8 விட கம்மியா இருக்கு, முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது b is equal to the set of all prime numbers. So b is equal to set of all prime numbers less than 8. So less than 8ங்கிற வாசி எப்படி இதுலதான், இதுல 20 பிரைம் நம்பர், இங்க 2, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 7. ஓகேவா? ஸோ 2 3 5 7 இதெல்லாம் பிரைம் நம்பர். ஓகே, எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் சி என்ன சொல்லிட்டாங்க, இந்த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர், இதெல்லாம் பிரைம் நம்பர். இதுலயே ஈவன் பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தா ஈவன் பிரைம் நம்பர் ஈவன் நம்பர்னா எப்படி ஞாபகம் சொன்னா, இப்ப பேர் பேரா நிக்க வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8 அப்படின்னு வச்சுக்கோ. இந்த நம்பர்ஸ்லாம் வரிசையா ரெண்டு பேரா நிக்க வச்சுன்னா கரெக்டா ஆர்டரா வந்துடும். சோ அப்ப அதெல்லாம் ஈவன் நம்பர். சரியா? மேக்ஸ் படி என்ன சொல்லிடுவாங்க, 2 ஆல் டிவைட் பண்ற நம்பர்லாம் ஈவன் நம்பர் சொல்லிடுவாங்க. நான் எப்படி சொல்ல, வேற ஒண்ணு. சரி, அப்போ இது இந்த 2 3 5 7ல இந்த 2 மட்டும் தான் ஈவன் நம்பர். சோ ஒன்லி ஒன் நம்பர் இட் இஸ் த ஈவன் பிரைம் நம்பர். சரியா? அது என்னன்னு சொன்னா ஈவன் பிரைம் நம்பர், ஒன்லி ஒன் பிரைம் ஈவன் நம்பர் இஸ் 2 அவ்வளவு. சரியா? சோ அப்ப C is equal to 2.
சரியாச்சா? 3 செட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடுவோமா? என்ன சொல்லிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி எழுதுவோமா? is equal to A cross C intersection B cross C. ஓகேவா? சோ இதுல LHS ஃபர்ஸ்ட் போடுவோம். சரியா? LHS left hand side. அதாவது A intersection B cross C அத கண்டுபிடிப்போமா? சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும். சோ அப்ப A intersection B கண்டுபிடிப்போமா? சோ A என்ன இருக்கு? இதை எடுத்து எழுதணும். A செட் 1 2 3 4 5 6 சாரி 7 எழுதியாச்சா? அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் பி என்ன இருக்கு? 2 3 5 7 எழுதுமா? சோ இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். சோ அப்போ 2 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்புறம் 3 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்புறம் 5 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, 7 இங்கே இருக்கு இங்கே இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த சர்க்கிள் எலிமெண்ட்ஸை எழுதினா போதும். ஸோ ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 2 3 5 7 எழுதியாச்சா? அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியா? ஸோ கிராஸ் பண்ணுவோமா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஆன்சர் எழுதணும். சரியா? அப்போ 2 3 5 7 எழுதியாச்சு. கிராஸ் சி 2 எழுதுவோமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணணும். சோ அப்ப 2 2 2 2 3 2 5 2 7 2 அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவுமே இல்லை, கிராஸ் பண்ணது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோமா? அடுத்தது ஆரஞ்சு போமா? ரைட் ஹேண்ட் சைடு இதானே? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி போடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போடுவோம். ஸோ ஏ கிராஸ் சி போடாச்சா? ஸோ ஏ என்ன இருக்கு? இதானே 1 2 3 4 5 6 7 போடாச்சா? கிராஸ் சி 2 கரெக்டா எழுதுவோமா? சோ கிராஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் கூட வரிசையா கிராஸ் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்டா கிராஸ் பண்ணணும். அப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 எல்லாத்தையும் கிராஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணணும். ஸோ பி கிராஸ் சி. ஸோ பி கிராஸ் சரி ஓகே பி கிராஸ் சி. ஸோ பி எழுதுவோமா? 2 3 5 7 எழுதியாச்சா? கிராஸ் சி 2 கரெக்டா? இப்போ கிராஸ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணணும். ஸோ அப்போ 2 2 அப்புறம் 3 2 5 2 7 2 ஓகேவா? முடிஞ்சிச்சு. அப்புறம் சொல்லிட்டாங்க இதோட ஆன்சர் இதோட ஆன்சரையும் இன்டர்செக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்ப ஏ கிராஸ் சியோட ஆன்சர் எழுதுவோமா? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 அப்புறம் என்ன இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியா? சோ பி கிராஸ் சியோட ஆன்சர் எழுதுமா? சோ 2 2 3 2 5 2 7 2 ஓகேவா? இன்டர்செக்ஷன் என்ன பண்ணோம்? ரெண்டு செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் இங்கேயும் இங்கேயும் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். அப்போ 1 2 இல்ல 2 2 இங்கேயும் இருக்கு இந்த செட்லயும் இருக்கு இந்த செட்லயும் இருக்கு. ஸோ கையோட எழுதிப்போம் 2 2. அப்புறம் 3 2 இந்த செட்லயும் இருக்கு
இந்த செட்லயும் இருக்கு. ஸோ 3,2. அப்புறம் 5,2 இந்த செட்லயும் இருக்கு, இந்த செட்லயும் இருக்கு. ஸோ 5,2. அப்புறம் 7,2 இந்த செட்லயும் இருக்கு, இந்த செட்லயும் இருக்கு. ஸோ 7,2. எழுதியாச்சா? இதுங்களா எலிமெண்ட்ஸ்ல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், அதுலயே 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுலயே 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க 2,2 அங்கே இருக்கு, 3,2 அங்கே இருக்கு, 5,2 அங்கே இருக்கு, 7,2 அங்கே இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1 is equal to 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? அதுக்கப்புறம் வெரிஃபை சொல்றாங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். சரியா? ஸோ LHS is equal to RHS. It is verified. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா? இன்னொன்னு எழுத்து அழகா இருக்கணுங்கிறத விட நீட்டா இருக்கணும், மத்தவங்க புரியும், அது மாதிரி. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன், A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஓகேவா? ஸோ A cross B minus A cross C. ஓகேவா? போடுவோமா? ஸோ அப்போ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிப்போம். ஸோ LHS A cross B minus C எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டோட ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். B minus C. B செட் எழுதணுமா? B செட் எழுதுறது 2, 3, 5, 7 எழுதியாச்சா? மைனஸ் C. C செட் எழுதியாச்சா? ஸோ இந்த மைனஸும் நிறைய பேர் குழப்பம், சப்ராக்ட் பண்ணும்போது நிறைய பேர் குழப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தெரிஞ்சுக்கோ, சின்ன கிளாஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 5 minus 3 எப்படி எழுதுவோம்? நம்ம சின்ன கிளாஸ்ல பழத்தோட காமிச்சிருப்பாங்க, 5 சாக்லேட்ஸ். சரியா? 3ன்னு சொன்னா 3 சாக்லேட் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த 3 இருந்து எடுக்கணும். ஸோ அப்போ இந்த 3 வெளில எடுக்கணும். ஸோ அப்போ ஏன்னா இங்க பாக்கி இதுல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் எழுதுவேன். கரெக்டா? இந்த 3 எடுத்துட்டு பாக்கி இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் எழுதுவேன். கரெக்டா? அதேதான் இல்ல. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இந்த செகண்ட் செட்ல 2 இருக்குல்ல, இது என்ன சொல்றது சொன்னா இந்த 2 இந்த மைனஸ் என்ன சொல்றேன், இந்த 2 ரிமூவ் பண்ணு, இது அப்படின்னு சொல்லும். சரியா? அப்ப எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, எடுக்கிறேன் அடிச்சு காமிச்சேன். சரியா? எடுத்துட்டேன். அப்புறம் என்ன இருக்கு? பாக்கி என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதுவோம். இங்க எப்படி எழுதுவோம்? அடிச்சது போக பாக்கி என்ன இருக்கு? 2 இருக்கு, அதை எழுதுனா அதே மாதிரிதான் இந்த 2 இந்த மைனஸ் எழுத சொன்னா இந்த 2ங்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். அடிச்சது இந்த ஃபர்ஸ்ட் செட்ல ரிமூவ் பண்ணது போக உள்ள எலிமெண்ட்ஸ் நான் எடுத்து எழுதணும். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? பாக்கி என்ன இருக்கு? 3, 5, 7. புரியுதா? திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் செட் எழுதிக்கணும், மைனஸ் செகண்ட் செட் எழுதணும். இந்த மைனஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸை இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணு சொல்லுது. சரி, ரிமூவ் பண்ணியாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கி என்ன எலிமெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் செட்ல அதை சுத்தி எழுதும். அதுதான். ஓகேவா? அடுத்தது A cross B minus C. அப்படிதானே? இருக்கா? A cross B minus C எழுதுவோமா? சோ A என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிட்டேனா? கிராஸ் B minus C என்ன வந்து ஆன்சர் நமக்கு 3, 5, 7 எழுதியாச்சா? போடுவோமா? கிராஸ் பண்ணுவோமா? சோ 1 எடுத்து கிராஸ் பண்ண எல்லா எலிமெண்ட்ஸ் வரும். சோ 1, 3 அப்புறம் 1, 5 1, 7 அப்புறம் 2, 3 2, 5 2, 7 அப்புறம் 3, 3 3, 5 3, 7 உங்களுக்கு புரியுங்கிற வரைக்கும் நேரா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்புறம் 4, 3 4, 5 4, 7 அப்புறம் 5, 3 5, 5 5, 7 அப்புறம் 6, 3 6, 5 6, 7 அப்புறம் 7, 3 7, 5 7, 7 ஓகேவா? எல்லா எலிமெண்ட்ஸ் புரியும். இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் புரியும் கிராஸ் பண்ணிட்டேன். ஓகேவா?
கரெக்டா இப்படி ஆர்டர் எழுதினா ஒரு ஈஸியா கம்பேர் பண்ண. ஸோ இங்க 3 5 வரிசை எழுதினா இங்க 3 5 7 எழுதினா. ஸோ இங்க இது ஃபுல்லா 1, இது ஃபுல்லா 2, இது ஃபுல்லா 3, இது ஃபுல்லா 4, இது ஃபுல்லா 5, இது ஃபுல்லா 6, இது ஃபுல்லா 7. கரெக்டா வந்துச்சா? ஓகே. அடுத்தது இது LHS முடிஞ்சிச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு போமா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னது இருக்கு? A cross B minus A cross C. ஓகேவா? கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ A cross B என்ன இருக்கு? A 1 2 3 4 5 6 7 cross B இருக்கு 2 3 5 7. கரெக்டா? ஓகே. கண்டுபிடிப்போமா? ஸோ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணும். சரியா? ஸோ அப்போ 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 அப்புறம் 3 2 3 3 3 5 3 7 அப்புறம் 4 2 4 3 4 5 4 7 அப்புறம் 5 2 5 3 5 5 5 7 அப்புறம் 6 2 6 3 6 5 6 7 அப்புறம் 7 2 7 3 7 5 7 7. ஓகேவா? எல்லாத்தையும் கிராஸ் பண்றாரு. ஸோ 1 2 3 7 வரைக்கும் கிராஸ் பண்ணுமா? ஸோ 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7 எல்லா எலிமெண்ட்டும் கிராஸ் பண்றேன். ஓகேவா? அப்ப A கிராஸ் சியா? ஸோ A கிராஸ் சி செகண்ட் பிராக்கெட் ஏன் இருக்கு அதேதான். 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி என்ன இருக்கு? 2. சரியா? கிராஸ் பண்ணுவோமா? ஸோ என்ன வரும்? 1 2 அப்புறம் 2 2 அப்புறம் 3 2 4 2 5 2 6 2 7 2. போட்டாச்சா? அப்ப என்ன சொல்லிட்டாங்க? A cross B minus A cross C. So A cross B minus A cross C. ஸோ இங்க இவ்வளவு எழுத எனக்கு இடம் இல்லை, நேராக சொல்லிடுறேன். ஸோ இது A cross B ஃபுல்லா, இது ஃபுல்லா மைனஸ் A cross C இது ஃபுல்லா. சரியா? இது ஃபுல்லா A cross C. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? இந்த A cross C யோட எலிமெண்ட்ஸை இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணு. சரியா? ஸோ அப்போ 1 2 ரிமூவ் பண்ணு. இதுல இத எடுத்துரு. அப்புறம் 2 2 எடுத்துரு. 3 2 எடுத்துரு. 4 2 5 2 6 2 7 2 பாக்கி எல்லாத்தையும் எழுதும். சரி, அடிச்சது போக பாக்கி என்ன இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன அதுக்கு எழுதும். எழுதுட்டா? ஸோ அப்ப என்ன வரும்? 1 3 1 5 1 7 முடிஞ்சிச்சு. அப்புறம் 2 3 2 5 2 7 அப்புறம் 3 3 3 5 3 7 அப்புறம் 4 3 4 5 4 7 அப்புறம் 5 3 5 5 5 7 அப்புறம் 7 6 3 6 5 6 7 அப்புறம் 7 3 7 5 7 7 முடிச்சா? அடுத்து போக வைக்கல தெரிஞ்ச. ஸோ ஈக்குவேஷன் 2. பார்ப்போமா இப்ப?
1 3 1,3 1,5 1,7 இருக்கா? 2,3 2,5 2,7 இருக்கு. 3,3 3,5 3,7 இருக்கு. 4,3 4,5 4,7 இருக்கு. 5,3 5,5 5,7 இருக்கு. 6,3 6,5 6,7 இருக்கு. 7,3 7,5 7,7 இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலா? ஸோ ரெண்டுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வெரிஃபை ஆயிடுச்சா? ஸோ left hand side is equal to right hand side. So verify. அவ்வளவுதான். சரியா? நம்ம முடிஞ்சா லைன் போடணும் மறக்காம. அவ்வளவு. சரியா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் போடும். ஓகேவா?